சிந்தாமணி அப்படியே சிந்தாமல் வையா அப்படின்னாச்சு. மதியானம் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு வந்தேங்க. சரி, கோயம்புத்தூரில் விஎஸ்ஆர் நாட்டுக்கோழி விருந்துக்கு போயாச்சு. அதான் சிந்தாமணியை தம்பி வச்சுட்டாப்புல. இது நாட்டுக்கோழி குழம்பா, அதையும் வச்சுட்டாங்க. அப்புறம் மட்டன் குழம்பு இருக்குண்ணே. மட்டன் குழம்பு நம்ம ஊர் அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு இந்த சிந்தாமணியே போதும். சோறை சிந்தாமல் சாப்பிட்ருவோம். அப்படியே சூடாக சோறை போடுறாங்க. அந்த ஸ்பெஷலு எந்த நேரம் போனாலும் சுட சுட போடுவாங்க. அந்த நாட்டுக்கோழியை புரட்டி அடிக்கிறதுக்கு எது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி பூவாக இருக்கும் அந்த சோறு. அப்படியே போட்டோன்னே கறி குழம்பு அப்படி நீந்தினாப்பில் மேலே கொஞ்சம் அப்படியே தூண மாதிரி ஊற்றி விட்டு 2 தடவை ஊற்றியாச்சு. ஊற்றி விட்டு சிந்தாமணி இந்த கறி குழம்பையும் ஒரு போட்டதுக்கப்புறம் செரிமானத்துக்கு இந்த பச்சை ரசம் பீடா போட்ட கையோட குல்பியை சாப்பிட்டு வந்தாச்சு.